ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தூரமோ பல ஒளியாண்டு. ஒளியாண்டு தெரியும் தானே? ஒரு வினாடிக்கு வெளிச்சம் 1,86,000 மைல் வேகத்தில் போகும் ஒரு செகண்ட்ல. அது 60 கொண்டு பெருக்கினீங்கன்னா ஒரு நிமிடம், மீண்டும் 60 கொண்டு பெருக்கினீங்கன்னா ஒரு மணி, மீண்டும் 24 கொண்டு பெருக்கினா ஒரு நாள், அதை 365 கொண்டு பெருக்கிங்கன்னா ஒரு வருடம். இது போல பல ஆண்டு. அவ்வளவு தூரம் ஒரு நட்சத்திரக்கும் இன்னொரு நட்சத்திரம் இடைப்பட்ட தூரம். அப்ப எத்தனை நட்சத்திரம் இருக்கு, எவ்வளவு இடைவெளி இருக்கு, அத்தனை இதை கொண்டு பெருக்குனா அந்த பிரபஞ்சத்தினுடைய குறுக்களவு கிடைக்கும். யாராலும் பண்ண முடியாது. குறுக்களவை யாராலும் கணிக்க முடியாத, கன அளவை யாராலும் கணிக்க முடியாத மிக மிக பெரிய பிரபஞ்சம் அணு முதல் அண்டம் ஈராக அதை ஆக்கி சீராக இயக்கிக் கொண்டிருக்கிற இறைவனிடம் நீங்க எந்த நீதியை தவறாக பார்க்க முடியும்? இல்லைங்களே, எனக்கு கஷ்டம் வருதே, இறைவன் கஷ்டம் கொடுத்தானா? நீ கஷ்டம் தரும் செயலை செய்து கொண்டாய், நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு இறை நீதியானது செயலுக்கேற்ற விளைவை கொடுத்து கொண்டிருக்கு. இப்ப செயலை திருத்தணுமா, இறைவனிடம் வேண்டணுமா? நல்ல கேள்வி. செயல் திருத்தம் தான் இறை வழிபாடு. இறைவனோட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. கோயிலுக்கு போகோ, சாமி கும்பிடுங்கோ, ஆனால் அது அறிவுபூர்வமானதான சிந்திங்கன்னு மட்டும்தானே சொல்கிறோம். ஆனால் நீங்கள் யார்ட்டுமே சொல்லாதீங்க. இது காரணம் நீங்கள் தான். நீங்கள் அறகுறையாக புரிந்து கொண்டு வீட்டில் போய் அவங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொன்ன உடனே இனிமேல் நீ போகாத, ஒரு பிரச்சனை இல்லை, கஞ்சி பானை தூக்கிட்டு போனால் போதும், எல்லா அச்சமும் தானாக போயிடும். நான் ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, மயக்கம். இந்த மதவாதிகள் புகழுக்காக தனக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் உட்கார வேண்டும் என்பதற்காக. நான் அந்த ஒரு தனி மனிதனை குறை சொல்லலை. அவரிடம் இருக்கிற ஆணவம் கண்ணை பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் முகத்தை ஊடுருவி பார்க்கிற எனக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு வைத்துக்கல. ஒரு நாளை அவர் இப்படி இருக்கிறார், இவங்கெல்லாம் அப்படியே போகிறாங்க. அவர் கிட்ட வந்து கூணி குறுகி கொஞ்சம் முதுக வளைச்சி இப்படியே பார்க்குறார், கண்ணு அசையலை. அந்த முகத்தில் என்ன பாவனை தெரியுதுன்னா, அத்தனை பேரும் பைத்தியாரனுங்க, என் முன்னாடி மண்டிட்டு போகிறீர்கள். இந்த மண்டிட்டு போய் எனக்கு இல்லை, உங்களை யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கோம். ஒரு நாளைக்கு 100 பேர் ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா ஐயா அப்படின்னா உங்கள் உச்சி என்ன என்ன அவங்க உண்மைதானே? அந்த மயக்கத்திலிருந்து விடுபட முடியுமா அவருக்கு? ஆகவே இது போன்ற ஆன்மீகம் என்ற போர்வையில் மக்களுடைய அறிவை அப்படியே மட்டம் தட்டி வச்சிருப்பாங்க. அறிவு வந்துச்சுன்னா கேட்டுருவான், கேட்டா போச்சு. ஆனால் இவர் ஒருவர் தான் இந்த நூற்றாண்டில் என் காலில் விழாதீங்க, நான் உன்னுடைய குரு அல்ல, என்னை நம்பாதீங்க. ஏங்க உங்களை நம்பாதீங்கன்னு சொல்றீங்களா? அப்போ நாங்கள் ஏன் உங்கள் முன்னாடி இருக்கணும்? நம்பாதுன்னு நான் சொல்வது நீங்கள் கேட்பதற்கு இருக்கணும். நீ தான் உன்னுடைய குரு என்று நான் சொல்வதை கேட்பதற்கு இருக்கணும். நீங்கள் என்கிட்ட வராதிங்க, வந்து தெரிஞ்சிட்டீங்களா போயிடுங்கன்றுவார். பிரம்மஞான பட்டம் வாங்கிட்டியா, கோ. இப்போ பாருங்க, எண்ணி பாருங்க. ஆன்மீகம், இவர் நாத்திகம் பேசுறாரா? உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஆன்ம கோட்பாடு. ஆன்ம கோட்பாடு என்றால் உங்களுக்குள்ளாக ஆன்மாவாக இருப்பதை அறிவதற்குரிய கொள்கைகள். காந்தியம் என்றால் என்ன? காந்திய கோட்பாடு. கம்யூனிசம் என்றால் என்ன? கம்யூனிச கோட்பாடு. ஆன்மீகம் என்றால் ஆன்மீக கோட்பாடு. அதாவது ஆன்மாவை உணரத்தக்க அதற்கு தேவையான கருத்துக்களை சொல்வதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்றோம். ஆனால் இன்று நான் சொன்ன இடங்களில் ஆன்மாவை உணரத்தக்க வகையில் கோட்பாடு இருக்கிறதா? தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டுதல புரியக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு போலித்தனம் இருக்கிறது. நீங்கள் அந்த போலித்தனத்துக்கு இரையாக கூடாது என்பதுதான் என்னுடைய முயற்சி. இதுவரைக்கும் இருந்திருக்கலாம், இப்போ அப்படி இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் சிந்திங்க. நாளைக்கு கஞ்சி பானை தூக்கிட்டு போறேனே எதற்கு? இல்லை எதற்குன்னு கேளுங்க. தப்பு இல்லை, நம்ம எதையும் தப்பு சொல்ல வரல. எங்க வீட்டில் நடக்குது. காவடி தூக்கிட்டு போறேனே எதற்கு? அப்போ என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட வழி. ஆனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆசையை அறிமீன்காள், ஆசையை அறிமீன்காள், ஈசனோடு ஆயினும் ஆசையை அறிமீன்காள். நேற்று ஒரு அம்மா சங்கடமாக சொன்னாங்க, நான் எப்படி இறைவனை உணர்ந்தோம். உடனே அந்த அம்மாட்ட சொல்லலை, சங்கடப்படக்கூடாது. இறைவனை உணர வேண்டும் என்கிற ஆசையும் அறிமீன்காள். ஆசை விட விட ஆனந்தமாமே, ஆசை படபட
ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஆனந்தம் எங்க இருக்கு? எப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். இறைவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும், ஏன்னா இறைவனை பார்க்க முடியாது. யாராவது இறைவனை பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா பார்க்க, இறைவனை உணரலாம் ஆனந்தமாக. சிவமானந்தம், பரமானந்தம். எப்போ ஆனந்தம்? எல்லாவற்றையும் விடணும். நீங்க எல்லாவற்றையும் மன அளவில் இறைவனை பார்க்கணுங்கிற ஆசையை, எல்லா ஆசைகளும் விட்டுட்டுங்க சும்மா இருக்கு. சும்மானா என்ன? டோட்டல் சைலன்ஸ். டோட்டல் சைலன்ஸ். அப்படி இருக்கு சிவம். சிவம் எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆனந்தம். இப்போ நீங்க எதை உணர்ந்தீங்க? இறைவனை அல்ல, ஆனந்தத்தை. நோ காட் பட் காட்லினஸ் என்று சொல்லுவாங்க. இறைவனை உணரல, இறை தன்மையை. மாம்பழம், சேலம் மாம்பழம் ஞாபகம் இருக்கா? சேலத்தில் சேலம் மாம்பழம் சாப்பிட்டு நான் இப்போ எல்லாருக்கும் ஒரு மாம்பழம் கொடுக்குறேன்னு வச்சு, நல்ல வாசனை, அதனுடைய நிறம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கையில் எடுத்து பார்த்தாலும் நல்ல பழம், நல்ல கனிஞ்சு இருக்குது, பசியும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? என்ன செய்வீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? வேகமாக சாப்பிடுவீங்களா? நல்லா கழுவி கத்திலாம் எடுத்து தோல்லாம் சீவி கட் பண்ணி பிளேட்டில் வச்சு ஃபோர்க்கு வச்சு எப்படி சாப்பிடுவீங்க? கழுவாமல் பல்ல வச்சு மாம்பழத்தில் டிப்பு இருக்கு இல்லையா, அது லேசாக கடிச்சு துப்பிட்டு கொஞ்சம் லேசாக ஸ்குவாஷ் பண்ணி வாயில் வச்சு. இப்போ எல்லாரும் அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, நான் ஒரு மாம்பழம், நீங்கள் அதே மாதிரி செய்கிறீங்க. வாயில் போனதும் சிச்சி இது மாம்பழம் இல்லைன்னு கீழே போடுறீங்க. எப்போ எப்போ மாம்பழம் இல்லைன்னு கீழே போடுவீங்க? அந்த மாம்பழ சுவை இல்லையானா. நான் என்ன பண்ணிட்டேன் தந்திரமா, மெழுகுல அழகாக ஒரு மாம்பழம் செய்து அதில் மேங்கனுடைய அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி உங்கள் கையில் கொடுத்து நீங்களும் மாம்பழம் நம்புறீங்க. பாருங்கள், நம்பிக்கை எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்த்தது நம்புறீங்க, வாயில் வச்சிங்க, சி மாம்பழம் இல்லை, மெழுகு. இப்போ நம்பிக்கை போச்சு. அனுபவம் சொல்லுது இது மாம்பழம் இல்லைன்னு. அப்போ மாம்பழம் என்பது நான் கொடுத்ததா அல்லது அந்த சுவையா? அப்படித்தானே? அதாவது ஒரு சொல் எதை குறிக்கிறது என்றால் அகத்தன்மையை. அப்ப இறைவன் என்ற சொல் ஒரு உருவத்தை குறிப்பது அல்ல, ஒரு தன்மையை குறிக்கிற சொல். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இது மொழி ஆராய்ச்சி. எந்த மொழியிலும் ஒரு சொல் என்பது பொருளை குறிப்பதல்ல, அந்த பொருளின் அகத்தன்மையை குறிப்பது. சிறிதானா நீங்க சிந்திங்க. நான் சொன்னதுனால நம்பாதீங்க, திருப்பியும் நீங்களா சிந்திங்க. சிறிதானே? இப்போ ஒருத்தனுக்கு கண்ணு இல்லை, குருடன், கையை நீட்டப்பா, நீட்டிட்டான். உன் கையில் நான் ஒரு பூ வச்சிருக்கேன், ரோஜா பூ. ஏன்னா பூ வச்சா கொஞ்சம் தன்மை எப்படி இருக்கும்? குளிர்ந்த தன்மையா? இது ஆமா, கை இது பாருங்க, மனத்தி பார்த்துட்டு இல்லையே இது மல்லிகை பூ இல்லையாங்கிறான். யாரு? குருடன். இவன் நம்ம என்ன சொல்லி கையில் வச்சோம்? மல்லிகை பூ கையில் வச்சுட்டு ரோஜா பூ கையில் வச்சுக்கணும் போய் சொல்கிறோம் வேணும்னு. அவன் வாசனையை பார்த்துட்டு இது ரோஸ் இல்லை மல்லி. இப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? தன்மை. தன்மை தான் ஒரு பொருளை குறிக்குது. அப்ப இறைவன் என்ற சொல் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த தோற்றத்தையும் குறிப்பது அல்ல, மாறாக தன்மையை குறிப்பது. இது உங்களால் சிந்தனை செய்து ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாரு. ஏற்றுக்கொள்வதற்கு சான்றாக இன்னைக்கு காலையில் பாரதியாருடைய கவியை 4 வரி சொன்ன. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுது. காக்காவில் தெய்வம் தன்னுடைய கருமை நிறத்தை காட்டுதான், தெய்வத்திற்கு தன்மை. பச்சை நிறம் தோன்றுதையே தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம், அங்கு சுட்ட கை சுற்றும். அப்ப இறைவன் அங்க என்னவாக இருக்கிறான்? சுடுதல் என்ற தன்மையுடையவனாக. இன்னொரு கவியில பாரதியார் சொல்றார், காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. கண்ணா என்று விழித்து, இறைவன் அப்படி ஒரு இறைவன் இல்லை, அவனுக்கு தெரியும். ஆனால் விழித்து சொல்லணுமே, கண்ணா அந்த காயா இருக்கும்போது நீ புளிக்கிறியே. அப்ப இறைவன் யாரு? புளிப்பு. காயிலே புளிப்பது என்ன? கேள்வி கேட்கிறான் இறைவா. கண்ணா காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. அவருடைய பொருள் வேற ஒன்றும் இல்லை. இறைவா நீ காயில புளிப்பா இருக்க, பழத்துல இனிப்பா இருக்க, தீயில சுடுற, காக்காயில கருப்பா இருக்கிற, மரங்கள்ல பச்சையா இருக்கிற. அப்ப என்னுள்ள நீ யாரா இருக்கிற? நீங்க எல்லாரும் கேளுங்க. கண்ணபிரானே என்னுள் நீ யாராக இருக்கிற? இங்கதான் நீங்க சிந்திக்கணும். இறைவன் அல்ல, இறை ஒவ்வொரு தோற்றத்திலும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துது.
ஆனால் முழுமையாக வெளிப்படுத்துகிறதா, பின்னமாக வெளிப்படுத்துகிறதா? ஏன் பின்னம் என்றால், காயில புளிப்பு மட்டும்தான், இனிப்பு இல்லையே. பழத்தில் இனிப்பு மட்டும்தான், புளிப்பு இல்லையே. காக்கால கருப்பு தான், பச்சை இல்லையே. அப்ப பின்னம் தானே. ஆனால் இறை எந்த பொருளில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு? ஏன் மனிதனிடம் மட்டும் இறை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு? நீங்க மனிதன் சொன்னீங்க, ஏன்? அதாவது இப்படி வச்சுக்கோ, இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடுகளில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிப்படுது. ஆனால் மனிதன் இயற்கை வெளிப்பாட்டினுடைய இறுதி வெளிப்பாடு தானே. எதுல முழுமை வெளிப்படும்? உதாரணமா ஒரு செடி இருக்கு, செடியில எது முழுமையாக வெளிப்படுது? வாசனை தரக்கூடிய மலர், தண்டு இருக்கு, இலை இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட மலருடைய முழுமை எதில் வெளிப்படுது? செடியினுடைய முழுமை அந்த மலரிலிருந்து வரக்கூடிய வாசனையில். ஏன்னா மலர் தான் இறுதியான வெளிப்பாடு, செடியில் மலர் தானே. அது மாதிரி இயற்கையின் இறுதியான வெளிப்பாடு எது? மனிதன். அப்ப மனிதனிடம்தான் இறை முழுமையாக வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு. என்னவாக வெளிப்படக்கூடிய சாத்தியக்கூறு? வாசனை மலர்ல. மனிதனிடம் அன்பு, அதான் அன்பே சிவம் என்றார். சிவம் இறை மனிதனிடம் அன்பு எனும் தன்மையாக வெளிப்படும். திருப்பி திருப்பி நாம் என்ன சொல்றோம்? நாம இதுவரைக்கும் வேண்டுதலை இறை வழிபாடு என்று கருதி கொண்டு, ஆசைகளை பெருக்கிக் கொண்டு, வேண்டுதல் புரிந்து கொண்டு, நான் இறைவனிடம் பக்தியாக இருக்கிறேன் என்று போலியாக பேசி வந்தோம் என்று சொன்னால் சரிதானா? நான் உறுதியா சொல்லுவேன். உங்களுக்கு கோபம் வரலாம். போலிகள், போலினா என்ன? உண்மையிலேயே ஆள் மனசுல இருப்பு ஒன்று, வெளியில பேசுவது ஒன்று. நான் இறைவனிடம் பக்தியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையில் பக்தியானவர்கள் அல்ல. அவங்களுடைய ஆள் மனசில் அவங்க மட்டும் பேசட்டும், நான் ஏன் கோயிலுக்கு போறேன், பக்தினால போறேன்னா? பக்தினா என்ன? சரணடைதல். பக்தினா என்ன? சரணடைதல், சரண்டர். எதை சரண்டர்? இந்த நான் எனது என்கிற அதிகார பொருள் பற்றி விட்டு விடுதல் சரண்டர், சரணாகதி. பக்தியினுடைய உச்சம் சரணாகதி. மார்க்கண்டேயன் சரணாகதி அடைந்தான். மார்க்கண்டேயன் கதை படிச்சிருக்கீங்களா? சரணாகதி. மீராவும் ஆண்டாலும் சரணாகதி. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு சரணாகதி கஷ்டம். ஆகவே அது பக்தி அல்ல. எனக்கு தேவையானதை கேட்கிறேன். கேட்பதற்கு ஒரு மரபு வச்சாங்க. எப்படி? நல்ல குளிச்சு, நல்ல உடை உடுத்து, சில மத சின்னங்கள் அழிந்து, உண்டா இல்லையா, கொஞ்சம் தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போய் கையை கட்டி பூசாரி பார்க்குறத அதெல்லாம் பார்த்து கண்ணை இடுக்கி அப்படியே இருக்கணும். என்னன்னா அவர் ரொம்ப பக்தி அப்பா, மனசுக்குள்ளே அப்படியே பார்க்குறான். அவன் மனசுக்குள்ளே பேசி பார்க்க. நான் யாரையும் குறை சொல்கிறேன், நமக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க? நீ மேத்ஸுக்கு 100க்கு 100 வாங்கணும், தோப்புகரணம் போடுன்னா. பக்தியோட தோப்புகரணம், அப்போ தோப்புகரணம் போடுதான் பக்தியோடு நான் நினச்சிட்டேன். அப்படி தானே? எங்கள் வீட்டில் என்ன நடந்தது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதே தானே உங்கள் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க. எனக்கு இப்போ சிந்தனை ஆற்றல் வந்த பிறகு, மகரிஷி எழுதியிருக்கார் ஒரு கவியில். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த பிள்ளையாரை குளிப்பாட்டி, அது அம்மனமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு துணியெல்லாம் கட்டி, அது பசியாரதுக்கு காய்கனி வச்சாராம். அப்புறம் கவியில் எழுதுறார். அந்த கவி உங்களுக்கு தெரியும். கடவுளை அனைத்தையும் படைத்தான் என்று கண்காது மூக்கு வைத்து கதைகள் பல சொன்னேன். பின்பு அந்த கதைகள் கடவுளுக்கு பசி தீர காய்கனி எல்லாம் வைத்து அறையில் வைத்து பூட்டியும் வைத்து, ஏன்னா ஓடிடக்கூடாது, பக்கத்துட்டு போயிட்டா, பூட்டியும் வைத்து கடவுள் நிலை அறிந்த பிறகு கண்டு கொண்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. சின்ன குழந்தை அப்பா அம்மா வச்சு விளையாடுவேன் பொம்மையெல்லாம் வச்சு, அதே மாதிரி. இது யாரையும் கிண்டல் பண்ணுவதற்கல்ல, அவர் அறிந்த உணர்வை சொல்றார். இறை வழிபாடு என்பது இது அல்ல. முதல்ல எது இறை வழிபடுவதற்கு? இறை என்பது ஒரு அதீத சக்தி. அது அணுவிலும் இருக்கிறது, தூணிலும் இருக்கிறது, பிண்டத்திலும் இருக்கிறது, அண்ட வெளியிலும் இருக்கிறது. அது அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. யாரையும் கிண்டல் பண்ணுவதற்கல்ல, அவர் அறிந்த உணர்வை சொல்ற. இறை வழிபாடு என்பது இது அல்ல. முதல்ல எது இறை வழிபடுவதற்கு?
இறை என்பது ஒரு அதீத சக்தி. அது அணுவிலும் இருக்கிறது, தூணிலும் இருக்கிறது, பிண்டத்திலும் இருக்கிறது, அண்ட வெளியிலும் இருக்கிறது. அது அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? தனித்து பிரித்து பார்க்கவே முடியாது. அது எங்கும் நீக்கமற, எங்கும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு அதீத பிரகாசம். எப்படி பார்ப்பது? அதோடு கலந்து விட முடியும். டிசால்வ் அண்ட் டிஸப்பியர் என்று சொல்வார். இந்த நான் என்பது அதனோடு கலந்து, டிசால்வ் அண்ட் டிஸப்பியர். டிஸப்பியர் என்ன? காணாம போயிடும். அதான் சொன்னேன், there is no self at all. எப்போ அந்த இறையோடு கலந்து விடுகிறோமோ then there is no more self. நான் என்பதே இல்லை. அது கலந்து கரைந்து காணாமல் போய்விடும். நான் என்று ஒரு வஸ்து இல்லை. only God exists. பாருங்க, நம்மளுடைய ஆத்திகம் என்ன சொல்லுது? நாத்திகம் அல்ல, இறைவன் மட்டுமே உண்டு என்று சொல்லு. ஆனால் ஆஸ்திகம் பேசுகிற பக்தி என்ன சொல்லுது? இறைவன் ஒருவன் என்று சொல்லுது. சொல்லுதா? பக்தியில மத வழிபாடுகளில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கு. சிலர் இறைவனுக்கு பல உருவங்கள் உண்டு. சொல்கிறோமா இல்லை? நம்ம வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எத்தனை சாமி படம் வச்சிருக்கோம். இறைவனுக்கு பல உருவங்கள், பல நாமங்கள். அதில் சிலருக்கு தெரியும் இத்தனை இருந்தாலும் இறைவன் ஒருவன் தான். இறைவன் எத்தனை? பக்தியினுடைய உச்சமாக பேசக்கூடியது இறைவன் ஒருவனே. ஞானம் என்ன பேசுது? இறைவன் மட்டுமே. நல்ல கவனிங்க, 2 வாக்கியம் சொல்லியிருக்கேன். பக்தியின் வெளிப்பாடு இறைவன் ஒருவனே, ஞானத்தின் வெளிப்பாடு இறைவன் மட்டுமே. இந்த 2க்கு ஏதாவது வேறுபாடு உங்களுக்கு மனசுக்கு எட்டுதா? அதாவது இந்த 2லையும் என்ன வேறுபாடுன்னா, இறைவன் ஒருவனே என்று சொல்லும்போது இறைவன் ஒருவன் எங்கோ இருக்கிறான் என்றும், இந்த உலகம் தனியாக இருக்கிறது என்றும், நான் நீ எல்லாம் தனியாக இருக்கிறது என்றும் ஒரு சிந்தனை வரும். இறைவன் மட்டும், இறைவன் ஒருவனே. இறைவன் மட்டுமே என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் சிவமயம்னு சொன்னாங்களா இல்லையா? சிவமயம் ஸ்டிக்கர் எழுதி எல்லா வீட்டு நடையிலும் ஒட்டியிருப்பாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் போனீங்கன்னா சிவமயம். சிவமயம்னா என்ன? ஒன்லி காட், நாட் ஒன்லி ஒன் காட், ஒன்லி காட், நத்திங் எல்ஸ். ஒன்லி ஒன் காட்னா தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் அதர் தேன் காட். எப்போ? ஒன்லி ஒன் காட். கடவுள் ஒருவரே என்று சொல்லும் போது கடவுளும் இருக்கிறார், மனிதர்களும் இருக்கிறார்கள், உலகமும் இருக்கிறது. ஆனால் கடவுள் மட்டுமே என்று சொல்லும் போது வேற ஒண்ணுமே இல்லை. வேற அப்ப நாமெல்லாம் யாரு? எப்படி கடலில் நீர்த்திவலைகள் இருக்கின்றதோ, கடலுக்கு போனீங்க, பாறையில கடல் அலை ஓங்கி அடிக்குது, நுரை அப்படியே மேலே எழும்புது, அதுல ஒரு க்ஷணம் அந்த நீர்த்திவலை நிக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நீர்த்திவலை வேறு, கடல் வேறு தானே. அந்த ஒரு க்ஷணம், அடுத்த க்ஷணம் அது விழுந்துருது என்னவாக? கடலாக. கடல் வேறு, நீர்த்திவலை வேறு அல்ல. இறைவன் வேறு, நான் வேறு அல்ல. நான் கடலில் ஒரு நீர்த்திவலை போல இந்த ஏக வஸ்துவில் ஒன்று, பிளவுபடாத ஒன்று. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த நேச்சர், நாட் அபார்ட் ஃப்ரம் த நேச்சர். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த நேச்சர். நான் இயற்கையோடு அந்த முழுமையோடு இணைந்த ஒரு பாகம். நான் யாரு? சிவமயம். சிவமயம். அப்போ எல்லாம் சிவம் என்ற பிறகு யார் யார்கிட்ட போய் கேட்கறது? ஒரு செகண்ட் பர்சன் இல்லையா கேட்கறதுக்கு? இருக்கா? ஆகவேதான் அவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அன்பு மட்டும் செய்தார். நீ பிரார்த்தனை செய்ய வேண்டாம், வேண்டுதல் செய்ய வேண்டாம், கடினமாக உழைக்க வேண்டாம், உடலை வருத்த வேண்டாம். லிவ் சிம்பிளி, லிவ் சிம்பிளி. சிம்பிள் லிவிங், கிரேட் திங்கிங். நீ எளிமையா வாழ்ந்துக்கோ. சிறுக கட்டி, அந்த சிறுக கட்டுவது என்று எளிமையாக வாழ்வது, கடினமாக உழைக்காம, பெரிய திட்டமிடாம. ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நேர் எதிர்மறையாக. ஏன்னா இது மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த உலகம் பொருள் சார்ந்த உலகம், அங்கே அப்படிதான் சொல்லப்படும், தவறல்ல. ஆனால் உண்மை என்னவென்றால் எளிமையாக வாழ்வது உயர்ந்த சிந்தனை. சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொன்னால் மிகப்பெரிய சிந்தனை, இறைவனை பற்றிய சிந்தனை. மகரிஷி 3ஆம் வகுப்பு இல்லையா? பணம்னா என்னன்னு தெரியல,
பணம்னா என்னான்னு தெரியணுங்கிறதுக்காக கடினமாக உழைச்சார். கடைசியில் எல்லா பணத்தையும் இழந்தார். ஆனால் அருளை மட்டும் பெருக்கிக்கிட்டார். அவர் அருளை பெருக்கியதுனால அவர் பெருக்கிய அருளை நமக்கும் நாம் பெறுவதற்கு வழியும் காட்டுறார். இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துட்டு ஏற்றுக்கொண்டோமோ ஏற்றுக்கொள்ளலையோ குறைந்தபட்சம் சிந்திக்கிறோமா இல்லையா? இதுவரைக்கும் சிந்தித்த சிந்தனைக்கும் இந்த சிந்தனை தொடருமானால் எப்படி இருக்கும்னு பாரு. ஆகவே இறைவனை பற்றிய கருத்து இன்னும் இருக்குது, அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ என்ன தெரிந்து கொண்டோம்? தெய்வம் என்பது ஒரு அதீத சக்தி. அது பிரபஞ்சம் முழுவதும் இயக்க சக்தியாக வியாபித்திருக்கிறது. சுத்த வெளியில இருப்பு சக்தியாக. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிந்துக்கணும். இருப்பு சக்தி, இயக்க சக்தி. பிசிக்ஸில் சொல்லுவாங்க ஸ்டாட்டிக் எனர்ஜி அண்ட் டைனமிக் எனர்ஜி. எனர்ஜி தான் சுத்த வெளியில இட் இஸ் ஸ்டாட்டிக், அசையாம இருக்கு. சக்தி அடங்கி இருக்கு. பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கு, சக்தியாகவும் இயங்குது. அதே சக்தி திணிவு பெற்று பொருளாகவும் இருக்குது. இப்போ பூமி இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே சுற்றிட்டு போகுது இல்லையா? இந்த பூமி தனியான பொருளா அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒன்றா? இப்போ நம்முடைய சிந்தனையில் இணைந்து ஒன்றுங்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆனால் பார்வைக்கு அப்படி தெரியல. ஏன்னா பூமி இடம் விட்டு இடம் போகிறது இல்லையா? இடம் விட்டு இடம் பெயருது, தனியாக சுற்றுது, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றுது. ஆகவே அது ஒரு தனி இயக்கம் என்று கருதுகிறோம். இதை ரொம்ப சிந்தனை செய்த போது ஒரு அகக்காட்சி கிடைச்சது. இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஏன்னா ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த இயற்கையே சில காட்சியை கொடுக்கும் புரிந்து கொள்வதற்கு. அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது, பெரிய ஆறு, நதி. நதியின் கரையிலிருந்து நான் நதியை பார்த்துட்டு இருக்கிறேன், ஓடிட்டு. அதில் நிறைய நீர்ச்சுழி பார்த்துருப்பீங்களே, நிறைய நீர்ச்சுழி தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஆறோடையும் ஓடுது. இப்போ இந்த நீர்ச்சுழி ஆற்றிலிருந்து வேறுபட்டதா அல்லது ஆறே தானா? அதே ஆற்று நீர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தனக்குன்னு ஒரு எல்லை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டோம் ஆறோட ஓடிக்கொண்டு இருக்கா இல்லையா? அதே தான் பிரபஞ்சம் முழுவதும் சக்தி கடல் போல அதுவே பூமியாக சுத்திட்டு இருக்கு, அதிலேயே சுத்திட்டு இருக்கு. நீர்ச்சுழி அதுவும் சுழண்டு கொண்டு அதிலேயே ஓடிக்கொண்டிருப்பது போல. கொஞ்சம் சிந்திங்க. இப்போ இந்த பூமி என்கிற தற்சொழல் வேகத்தோட கூடிய இயக்கம் பிரபஞ்ச இயக்கத்திலிருந்து வேறுபட்டதா அல்லது அதிலேயே நடக்கக்கூடிய அதே இயக்கமா? அப்படித்தானே? இதே போலதான் ஒவ்வொன்றும். அணுவும் அப்படித்தான், எல்லா கோள்களும் அப்படித்தான், இந்த உடலும் அப்படித்தான். இந்த உடல் என்ன? இப்போ ஒரு நீர்ச்சுழி. பிரபஞ்சத்தில் இது ஒரு நீர்ச்சுழி, தனித்தது அல்ல, தனித்த இயக்கம் அல்ல, இணைந்த இயக்கம். ஆனால் ஒரு எல்லைக்குள்ளாக நீர்ச்சுழி ஒரு எல்லை ஏற்படுத்தி கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஆறோடு ஓடிக்கொண்டிருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்ற ஆற்றல் களத்தில், பேரியக்க களத்தில், இந்த உடல் என்ற சிற்றியக்க களம் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் அதனோடு இணைந்து ஓடிக்கொண்டும் இருக்கு. அப்படின்னு சிந்திக்க தொடங்கிட்டா இது தனியான உடலா, தனியான உயிரா? இல்லை, இணைந்த ஒன்று. சரி, இது எல்லாம் இணைந்து ஒன்றாக இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் சிந்தித்து உணர முடியுமானால் அடுத்தது என்னான்னு, இப்போ இந்த கம்பி இரும்பு துண்டு ஒன்று இருக்கு, ஒரு ராடு. இந்த இடத்துல லேசா ஒரு தட்டு தட்டுறேன், ஒரு அதிர்வு ஏற்படுது, ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுது. இந்த அதிர்வு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குமா, கீழே வரைக்கும் போகுமா? ஏன்னா இது ஒரே பொருள். ஒரு பொருளில் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஒரு சிறு அதிர்வு ஏற்படுமானால் அந்த அதிர்வு அந்த பொருள் முழுவதும் படரும். சரிதானே? அப்போ இந்த இயற்கை ஒரே இயற்கை தானே. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு அதிர்வு ஏற்பட்டா அந்த அதிர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரியுமா விரியாதான்? விரியும். இப்போ உங்கள் மனசில் என் பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும், வேணுமா வேண்டாமா? உங்கள் பொண்ணுக்கு வேணும். நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, வேண்ட வேண்டியதில்லை, நினைச்சிங்கன்னா போதும். இந்த எண்ணம் அலையாக, இந்த அதிர்வு அலையாக எங்கு பரவும்? பிரபஞ்சம் முழுவதும் பரவும். பரவி நீங்கள் கேட்டது எப்படி? என் பொண்ணு கடைசி வரைக்கும் கண்ணீர் விடாம அவளை கட்டி காக்கிற ஒரு நல்ல பையன் வேணும். இருப்பானா இல்லையா? இந்த கூட்டத்தில் இந்த அலை என்ன செய்யும்? அப்படியே பரவி எங்கும் போகும். அந்த பையனுக்கு அம்மாட்ட போய் மோதும். அந்த பையனுக்கு அம்மா அடுத்த வருஷத்துலேயே 6 மாதத்துலேயே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்துடுவாங்க. ஆமாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சினிமா டிவியில் பார்த்தேன். அந்த பையன் வீட்டில் வந்து சகனமாக இருப்பான். அவனுக்கு 2 முறை பொண்ணு உண்டு, அது குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஏன்டா சங்கடமாக இருக்கேன்? இல்லைப்பா அந்த பொண்ணை பார்த்தேன், இப்போ அதுக்கு அட்ரஸ் தெரியல, ஃபோன் நம்பர் தெரியல, எங்கே போச்சோட சங்கடம். அப்போ அந்த பொண்ணு ஒரு வசனம் சொல்லும், நீ உண்மையில் அவளை விரும்பினால் காற்று அவளை உன்னிடம் கொண்டு சேர்க்கும். எது? நான் அசந்துட்டேன். இந்த வசனம் எழுதணும், பெரிய சிந்தனைவாதியாக இருக்கணும். உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருக்குமானால் நீ எண்ணியதெல்லாம் ஈடேறும். மகரிஷி, உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருக்குமானால் நீ எண்ணிய எண்ணம் ஈடேறும். அந்த பையனுடைய அன்பு, காதல் உண்மையானதாக தூய்மையானதாக இருக்குமானால் அந்த காற்று உன்னிடம் கொண்டு அந்த பெண்ணை சேர்க்கும். எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆஹா, இதான் என்கிட்ட ஒரு பழக்கம். அது சினிமாவோ என்னவோ, கருத்து என்ன, இந்த கருத்து நமக்கு என்ன பாதிப்பை கொடுக்குது சிந்திக்கும் போது என்ன? இப்போ நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டுதல் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்து போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அமைதியில் ஒரு சிறு அலை, ஒரு சங்கல்பம். ஆனால் அந்த சங்கல்பம் போடும்போது ஜாக்கிரதையாக போடணும், தவற போடக்கூடாது. என் பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் கண்ணீர் விடாத கட்டி காக்கிற ஒரு பையன் வேணும்னு தான் சொல்லணும், டாக்டர் பையன் வேணும்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? இட் இஸ் கண்டிஷன்ட். யூ ஷுட் நாட் கண்டிஷன். நிபந்தனையற்ற சங்கல்பம். உங்களுக்கு அல்டிமேட்டா என்ன வேணும்? உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் அழக்கூடாது, அவளுக்கு ஒரு அரவணைப்பு தான் வேணும். அது டாக்டர் அரவணைச்சா என்ன, ஒரு ஸ்கேவெஞ்சர் அரவணைச்சா என்ன? ஆனால் நமக்கு எப்படி சங்கல்பம் போடணும் தெரியாமல் போட்டுருவோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சங்கல்பம் சாமிஜி அழகாக எழுதி வச்சிருக்கார். உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம். நிறைய இல்லை, உயர்ப்புகள், மெஞ்ஞானம். அதுபோல் நீங்கள் எப்படி சங்கல்பம் போடணும்? அமைதியாக இருந்து, எனக்கு என்னுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் குறைவுபடாத வண்ணம் என் வாழ்நாளில் எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கட்டும். நீங்கள் இப்போ எதையுமே குறிப்பிட்டு என்ன செய்யலை, கேட்கல. நீங்கள் அமைதியாக இருக்கணுமானா உங்கள் பொண்ணுக்கு நல்ல பையன் கிடைக்கணும், உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும், உங்கள் வீட்டுக்காரர் உடல் நலத்தோடு இருக்கணும், அப்படி தானே? அதெல்லாம் நடக்கும். ஏன்? நீங்கள் எது அதிர்வாக கொடுத்தீர்களோ அந்த அதிர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் சென்று நீங்கள் வேண்டுகிற அல்லது நீங்கள் உங்களுக்கு அமைதிக்கு எது வேண்டுமோ அந்த பொருளில் மோதி அது உங்கள்கிட்ட கொண்டு சேரும். இதை மில்டன் ஒரு கவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மில்டன் ஒரு ஆங்கில கவி, அவன் எழுதியிருக்கிறான், யூ கேன் நாட் பிளக் ஈவன் எ லிட்டில் ஃப்ளவர் வித்தவுட் டிஸ்டர்ப் த டிஸ்டிங்க்ட் ஸ்டார். நீ ஒரு சிறு மலரை கூட அந்த நட்சத்திரத்துக்கு தெரியாம கொய்ய முடியாதான். இது என்ன வேடிக்கையா இருக்கு? நம்ம வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒரு பூவை பறிச்சிட்டோம், ஆனா அவனுக்கு தெரியாம பறிக்க முடியாதான். யூ கேனாட் பிளக் ஈவன் எ லிட்டில் ஃப்ளவர். ஒரு சிறு மலரை கூட மிக தொலைவில் இருக்கும் நட்சத்திரத்துக்கு தெரியாமல் உன்னால் பறிக்க முடியாது. என்ன பொருள்? அந்த மலரை கொய்யும் போது ஒரு அதிர்வு ஏற்படுது இல்லையா, அது அந்த நட்சத்திரத்தை பாதிக்குமா, அங்க வரைக்கும் போகுமா, வித்தின் நோ செகண்ட். வருஷம்லாம் இல்லை, வித்தின் நோ செகண்ட். இந்த உண்மையை நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து புரிந்து கொள்வீர்களேயானால் நம்பிக்கை அல்ல, உண்மை. என்ன உண்மை? எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். திருவள்ளுவர். நீங்க தவத்தின் மூலம் திண்ணிய நிலை அடைந்தால் அடைந்த பிறகு எண்ணியது எண்ணியாறு கிட்டும். இது நம்பிக்கை இல்லை, அறிவுபூர்வமாக. இது நீங்க வாழ்க்கையில சந்திக்கலாம். நீங்க நல்ல தவம் ஏற்றி இந்த இறைநிலையை உணர்ந்து இறைவென்றால் என்ன என்று அறிந்து கடமை மட்டும் செய்து கொண்டு அமைதியாக திண்ணிய நிலை அடைந்தால் உங்க வாழ்க்கையில் எல்லாம் வித்தவுட் எஃபர்ட், வித்தவுட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன், எந்த தடையும் இல்லாம முயற்சி இல்லாம நடக்க வேண்டியது தானா நடந்துட்டு இருக்கோம். நீங்க அதை பார்க்கணும், எல்லாம் தானா நடக்குங்கிறத பார்க்கணும். இறை என்னை வழிநடத்தி செல்கிறது. எப்படி? தவறான வழிக்கு போகாம சீரான வழிக்கு போவதற்கு என்ன வழிநடத்தி செல்கிறது? கிறிஸ்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்ன பொருள்? இறை உன்னை வழி நடத்தும். இது நம்பிக்கை அல்ல, அறிவுபூர்வமானது. எப்போ நீங்க இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சு, இந்த சிந்தனை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அச்சம் இல்லை, கவலையும். இப்போ எல்லாத்துட்டும் அச்சம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு அச்சம் இருக்கு, கவலையும் இருக்கு. ஆனால் இந்த உண்மை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அச்சமின்றி கவலையின்றி ஆனந்தமாக அமைதியாக எல்லோரிடம் சிரித்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஆர்வாரமாக வாழலாம். அதான் யோக வாழ்வு. யோக வாழ்வு என்றால் எப்போ இனிமை, யாரை பார்த்தாலும் இனிமை, எதை பார்த்தாலும் இனிமை.
இனிமைக்கு தடையே இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. அப்படிதானே? இந்த இடத்துக்கு நீங்க வரணும்.